பிசிக்ஸ் லெவல் வந்து 115 115 மார்க் ஆடி இங்க பாருங்கடா 115 மார்க் எடுத்துருக்காண்டா பிசிக்ஸ்ல கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்படி பயங்கரமா படிச்சிடலாம் அப்படின்னு உட்காருவாங்க. பயாலஜிக்கு நீ லெக்சர் பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணுவியா இல்ல நம்ம சைட்ல இருந்து படிக்கணும்னா நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி? பயாலஜிலாம் கண்டிப்பா முடிக்கவே முடியாது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரி ஆனால் நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம்னா அப்புறமா மெயின் மீட்டில் கண்டிப்பாக மார்க்ஸ் அடி பயங்கரமாக வாங்குவோம். சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு லெசன் உட்காந்து பார்த்தா கூட நம்ம திருப்பி அதை ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ண மாட்டேங்க. ரிவிஷன் பண்ண படிக்கணும்னா கொஸ்டின்ஸ் மூலமாக கூட படிக்கலாம். பேக்லாக்ஸை எப்படி நீ டேக்கிள் பண்ண? நிறைய பேர் பேக்லாக்ஸ்ன்னு கேட்குறாரு. மாடர்ன் ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருக்கு, அதை பற்றி ஒன்று தெரியுமா தெரியல. லைவ் லெக்சர் வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான் கொடுக்குமா, லைவ் லெக்சர்ல டவுட்ஸ்லாம் சால்வ் பண்ண மாட்டாங்களா, லைவ் லெக்சர்ல நிறைய சாட் போயிட்டே இருக்கும். லைவ் லெக்சரை வந்து எடுக்க சொல்லலாம் முதல்ல. உங்களுக்கு தவிர வேறு யாராவது லைவ் எடுக்கிறாங்களா? ஸோ அப்படி லைவ்ல டவுட் சால்வ் பண்ணோமா இல்லையா, அண்ட் லைவை வந்து நீ என்ன மாதிரி விஷயத்துல நீ சொல்லுவேன்? ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுது, நான் 98% வாங்கியிருக்கேன், 98% வாங்கியிருக்கேன் உங்களால தான் பிசிக்ஸ்ல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அதை எடுத்து ஒருத்தர் போடுறான். நான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான். அந்த பையன் அந்த ஃபெயில் ஆன பையன் வந்து ஒரு 150 மார்க் என்னமோ, அவனோட பிசிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து பார்க்குறேன் 80% போட்டிருக்கு. அந்த பர்சன்டேஜ்லாம் யார் பாப்பா பர்சன்டேஜ்? எக்ஸ்க்ளூசிவான ஒரு டெஸ்ட் சீரிஸை நாங்கள் லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். பிரிண்டட் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணலாம். ஹே guys, this is Riyaz. Welcome back to Brainimatic நீட் தமிழ். நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு, நம்ம பேட்சோட ஸ்டூடெண்ட் மோனிஷ் குமார். எவ்வளவு மார்க் எடுத்தீங்க மோனிஷ் குமார் இந்த வாட்டி? 601 மார்க் எடுத்திருக்காரு ரீநீட்ல. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் பேட்ச்ல நாங்க தான் வந்து நம்பர் 1, நாங்க தான் வந்து அசூரத்தனமா வந்து கொடுத்துட்டு இருக்கோம், குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து நம்ம தமிழ் மார்க்கெட்ல உலவிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா வந்து ஆஃப்லைன்ல படிச்சா நிறைய பேரோட மார்க் எடுத்து போட்டுருவாங்க, சரிங்களா? ஆனா இப்போ நான் என்ன கேட்கறேன், நீங்க ஆஃப்லைன்ல ஆல்ரெடி படிச்சீங்களா இல்ல ஆன்லைன் மட்டும் தான் படிச்சீங்களா? ஆன்லைன், பியூர் ஆன்லைன். ரியாஸ் அண்ணாவோட பேட்ச்ல தான் படிச்சேன். ப்ராஜெக்ட் 720 தான் சேர்ந்தேன். ப்ராஜெக்ட் 720 2026 பேட்ச்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட். அண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீட்ல எவ்வளவு உங்களுக்கு மார்க் வந்துச்சு? 645 மார்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீநீட்ல வந்து 601 மார்க் வந்திருக்கு. சூப்பரான ஒரு காலேஜே கிடைக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பயங்கரமான சென்னையில் ஒரு காலேஜில் எடுத்து நம்ம பையன் வந்து போய் படிக்க போகிறான். சரி, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆஃப்லைன் படிச்சாதான் மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்காங்க. கண்டிப்பா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் சேருங்க. குவாலிட்டி தான் தமிழ்நாட்டில் வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணன் எடுக்கிற பேட்ச் மட்டும் தான். பிஎம்என்டியில் மட்டும்தான் நான் குவாலிட்டின்னு ஒன்று பார்த்தது, அந்த பேட்சில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. ஆஃப்லைனில் உங்களுக்கு வந்து லட்சமா கொடுத்து அவங்க ஸ்கேம் தான் பண்ணுவாங்க நிறைய வாட்டி. ஒன்லி அந்த டாப்பர்ஸ் மட்டும் தான் புஷ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இந்த டாப்பர்ஸ் சொல்ல போதான், நீங்க வந்து இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லா பேட்ச்ல படிச்சீங்க, நீ நல்லா ஸ்கோர் பண்றேன்னு சொல்லி நான் தனியா ஏதாச்சும் பேட்ச்ல போட்டேன் அவனை? எல்லாருமே ஈக்குவலா பார்த்தாங்க. இப்போ நீ தான் டாப்பர், நீ தான் ஆவரேஜ், அப்படி எதுவுமே இல்லை. ஆனா வெளியே போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அப்படிதான் பிரிச்சு போடுவாங்க. டாப்பர்ஸ் மட்டும் ஸ்பெஷலா அந்த மாதிரி போடுவாங்க. ஆனா பிஎம்என்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான் இங்க பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த பிளேசஸ்ல வந்து கண்டிப்பா எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆஃப்லைன்லயே சேரலன்னு கேட்டிருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன யோசிச்சீங்க? எனக்கு ஆஃப்லைன் சேராததுக்கு ஒரு காரணம், எனக்கு டிராவல் பண்ண பிடிக்காது. நான் வீட்டில் இருந்தால் படிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு தான் ரொம்ப மாசமாக கேட்டு அப்புறமா தான் சரி அண்ணன் பேட்ச் உங்கள் பேட்ச் பார்த்தேன். போன வருஷம் 25ல இறுதி சுற்று பார்த்தேன். 1 மந்த் பார்த்தேன். வீட்டில் இருந்தால் படித்தேன். ஸோ உங்களது பார்த்தது வீட்லேயும் எல்லாருக்கும் தெரியும். உங்களை அப்பயே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி ரியாஸ் அண்ணா பேட்ச் பார்த்து தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம அண்ணன் பேட்சில் சேர்ந்தால் கண்டிப்பாக நம்ம எடுக்கலான்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸில் இருந்தேன். அதனால தான் ப்ராஜெக்ட் 720 சேர்ந்தேன். சரி, படிக்கலாம். ஸோ இப்போ ஆன்லைன்ல ஃபுல்லா உட்காந்து படிச்சீங்க, கரெக்டா? ஸோ அந்த ஆன்லைன்ல படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளாஸஸ் வைஸ் பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாப் கிளாஸ் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் குறையே வந்து இருக்குது, எப்போவுமே இருக்காது கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டில். அதுவும் நம்ம ரியாசன கிளாஸ்லலாம் வந்து கண்டென்ட் வேணுமா எல்லாமே இருக்குது, ஃபன்னு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அன்றைக்கி ஒரு நாள் இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வேணும்னா, சப்போஸ் நீங்கள் அந்த டே வந்து லோவாக இருக்குது, மோட்டிவேட்டடாக போனோன்னா அண்ணன் கண்டிப்பாக இருப்பார். அதில் எப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக அன்றைக்கி அண்ணன் மோட்டிவேஷன் கண்டிப்பாக கொடுப்பாரு. அது எப்படிலாம் தெரியாது, கண்டிப்பாக இருக்கும். சில டைம் இந்த ஆன்லைன் இஷ்யூஸ், அந்த மாதிரி கரண்ட் பவர் கட்டு, அது இப்போ ரீசன் நடந்துட்டு இருக்கு, நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம எதுவும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டை தான் நம்ம சொல்லணும். அந்த ஒரு இஷ்யூஸ் மட்டும்தான். நான் என்னோட கிளாஸ்ல பவர் கட்டெல்லாம் பிரச்சனை இருக்காது, பிகாஸ் நான் இன்வெர்டர்லாம் போட்டு வச்சிருக்கேன். அது மத்தி பிரச்சனை இல்லை. ரிசீவர் சைட்ல தான் நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதா. ஸோ நம்ம ஏன்னா இன்டர்நெட் எல்லாருமே ஃபைபர் நெட் தான் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நீ வந்து ஃபைபர் நெட் தான் வீட்டில் எப்படியும் யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் ஃபைபர் நெட் யூஸ் பண்ணல, 5G போட்டு. நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூ சொல்றாங்க, நெட்டு பத்த மாட்டேங்குது. சரி, இப்போ மெயினா வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னாலே டேக்கிள் பண்ற ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்புறம் வீட்டில் நான் ஸ்டாப்பாக உட்காந்து படிக்கிற அந்த சோர்வு தன்மை, அந்த ஒரு விஷயத்தை வந்து டேக்கிள் பண்ணணும். ஸோ அதை நீ எப்படி டேக்கிள் பண்ண? டிஸ்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த டெலிகிராம். நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டே இருப்பியா? இன்ஸ்டாகிராம் இது படிக்கிறப்ப யூஸ் பண்றது இல்லைண்ணா, இப்போதான் ரீசெண்டாக தான் வந்தேன்.
ஸ்டடீஸ் வந்துட்டு அப்புறமா வந்து இன்ஸ்டாகிராம் பக்கமா போகவே இல்லை, அப்பயே டெலீட் பண்ணிட்டேன். சரியா, படிக்கணும்னு ஒரு சோ நீ வந்து மேக்ஸிமம் சோஷியல் மீடியா எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன்? எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் இருக்கும் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். யூடியூப்ல கூட வந்து நம்ம பிரெய்னி மீட்டிங் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன். அதுல இருக்க கண்டென்ட் மட்டும் தான் பார்த்தேன், வேற எதுவுமே போகவே இல்லை. அப்புறம் சோர்வன்லாம் சொல்ல முடியாது, ஸ்டார்டிங்ல எல்லாருமே கொஞ்சம் அப்படிதான் லேக் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல நிறைய பேர் இனிஷியலாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி பயங்கரமாக படிச்சிடலாம் அப்படின்னு உட்காருவாங்க. ஆனால் அது கடைசி வரை மெயின்டைன் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீ மார்க் வாங்கின உனக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும்னா, அவங்க ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் அப்படி இருந்திருப்பாங்க, நீ எண்டிங் வரைக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷனோடவே நீ படிச்சிருப்ப. ஸோ அந்த ஒரு நடுவில் விட்டு போகிற அந்த ஃபேஸை நீ எப்படி வந்து டேக்கிள் பண்ண? அந்த நடுவில் விட்டு போகிற ஃபேஸ் எப்படின்னா, நம்மளால இப்போ ஒரு இந்த நீங்க சொல்ற மாதிரி டிசிப்ளின் தான். இப்போ நம்மளால 100% எப்பவுமே கொடுக்க முடியுன்றது இட்ஸ் 100% தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு 80% இல்ல ஒரு 50% இல்ல 60% அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால நீங்க படிக்க முடியல, சரி கொஞ்ச நேரம் படிக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு இஷ்யூஸ் போயிட்டு. படிக்காமே இருக்க கூடாது, நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீ சரி. இப்போ நீ காலையில ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் உன்னோட ரொட்டீன் எப்படி போச்சு? ஏன்னா வீட்லயே உட்காந்து படிக்கிறதே வந்து நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு, அந்த ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ காலையில இருந்து நைட் வரைக்கும் நீ என்ன பண்ண, எப்படி உன்னோட ரொட்டீன் போச்சு? காலையில இப்போ இனிஷியல் டேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல நான் வந்து காலையில இயர்லி வேக்கப் தான், ஒரு 6 மணிக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் எழுந்துட்டு. அப்போ நைட் அவுட் கிடையாது? ஸ்டார்டிங்ல கிடையாது. இறுதி சுற்று ஸ்டார்ட் பண்ண அப்புறமா தான் சரி நைட் அவுட் மாறிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலையில எழுந்துக்க மாதிரி படிக்கிறது தான். காலையில 6 to 8 வரைக்கும் ஜஸ்ட் நார்மலா பயாலஜி படிக்கிற மாதிரி தான். அப்புறமா சாப்பிட்றது மற்ற வேலையெல்லாம் அப்புறமா செஞ்சுட்டு அப்புறம் காலையில 9 o'clock மருது சார் கிளாஸ் ஆரம்பிச்சு. இல்ல இவர் ரகு சார் கிளாஸ் நடக்கும்ல காலையில? அது ரகு சார் 11 மணிக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரி தான் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மருது பண்ணி சார் கிளாஸ் வந்துரும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் முடிச்ச உடனே நடுவில் ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்ல சார் எல்லாம் எடுத்தாரோ அதில் பார்த்துட்டு அப்படியே பார்த்துருவோம். அப்பயே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரகுனா கிளாஸ் வந்துடும். அப்புறம் மதியானம் வந்து ஸ்லாட்ஸ் இருந்தா யார சப்போஸ் நீங்க லாங் செஷன் இருக்குன்னா நீங்க எடுப்பீங்க, இல்லைன்னா ஸ்லாட்ஸ் ஃப்ரீயா தான் இருக்கும். அந்த டைம்ல ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி முன்னாடி என்ன எடுத்தாங்களோ இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் போட்டு பாக்குற மாதிரியோ அது மாதிரி பார்த்துட்டு நைட் உங்க கிளாஸ் பார்த்துட்டு முடிச்சிடும். அவ்வளவுதான் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் சால்வ் பண்றதெல்லாம் வந்து நீ நடுநடுவில், ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது கிளாஸஸ் அதிகமாக போறதுனால. நம்ம பேட்ச்ல எப்படியோ உனக்கு தெரியும் லைவ் கிளாஸஸ் வச்சு தாக்கிட்டே இருப்போம் நம்ம. ஸோ இங்கே ரெக்கார்டிங் கொடுத்து நம்ம ஏமாத்துற கும்பல்ல நம்ம கிடையாது. ஸோ அப்போ வந்து காலையில மத்தியானம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா 3-4 செஷன் கிட்ட போகுது. அப்போ எடுத்துக்கிட்டா கூட 6-8 ஹவர் கிளாஸ்ல போகுதுன்னா மிச்ச டைம் நீ எப்படி மேனேஜ் பண்ண, எப்படி வந்து அதை ஒரு கொஸ்டின் சால்விங்கோ இல்ல ரிவிஷனுக்கோ நீ கன்வெர்ட்? அதான் நான் இப்போ ஒரு கிளாஸ் முடிச்ச உடனே கண்டிப்பா ஒரு 30 minutes இல்ல 1 hour கேப் கண்டிப்பா இருக்கும். அதுல ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes இல்ல 15 minutes நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 45 minutes இப்போ என்ன நடத்துனாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற ஒரு கொஸ்டின்ஸ், ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பேட்ச்லேயே சால்வ் பண்ணி வச்சிருங்க. ஒரு கிளாஸ் எடுத்து அதில் மினிமம் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி வச்சிருங்க. அதில் ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸ் மேலே கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த கொஸ்டின்ஸ்ல ஓரளவுக்கு பார்த்துட்டு அப்புறமா நீட் காக்க ஜெய் புக் இருக்கு, அந்த நம்ம புக் கொடுத்த புக்ல அந்த புக் எல்லாமே சால்வ் பண்ணியா? அப்போ அந்த அது எல்லாமே சால்வ் பண்ணாங்க. அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிருக்கேன், எல்லாமே மேக்ஸிமம். அதான் கொடுத்த அந்த கேப்ல தான். சப்போஸ் வந்து அந்த சொன்னல நான் மதியானத்துல இருந்து நைட் இருக்க அந்த டைம் பீரியட், அந்த டைம் பீரியட்ல தான் நம்ம வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஏன்னா அப்பதான் சாப்பிட்டு ரொம்ப மயக்கமா இருக்க மாதிரி நடுநடுல வந்து எப்போலாம் நீ சோர்வா ஃபீல் பண்ற அந்த டைம்ல படிக்கிறதுக்கு பதிலா கொஸ்டின் சால்வ் பண்றது நல்லது. ஏன்னா நம்ம கொஞ்சம் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும்ன்றதுனால. சோ ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் சால்வ் பண்ணுவ? டார்கெட் வச்சு சால்வ் பண்ணுவே? எப்படி டார்கெட் வைக்கல, நம்ம பேசிக்கா சால்வ் பண்ணிட்டு போலாம். டார்கெட் வச்சா கண்டிப்பா இல்ல சப்ஜெக்ட் வைஸ் வந்து நான் இவ்வளவு சால்வ் பண்ணலான்ற மாதிரி ஏதாச்சும் யோசிச்சிருப்பியா? நான் எதுவுமே யோசிக்கல, அப்படியே சரி இந்த டாபிக் எடுத்துறோம், சரி இவ்வளவு சால்வ் பண்ணலாம், ஒரு 10 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பில்ட் பண்ணி போட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லேகா தான் இருந்துச்சு, அப்புறமா போக அந்த பேசிக் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ பயாலஜிக்கு நீ லெக்சர் பார்க்க ரெக்கமெண்ட் பண்ணுவியா, இல்ல நம்ம சைட்ல இருந்து படிக்கணும் இருந்தாலும் நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்பியா? பயாலஜிக்கு நான் வந்து பயாலஜி கொஞ்சம் வீக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால பயாலஜி ஃபர்ஸ்ட் நான் லெக்சர் பார்க்க தான் பார்ப்பேன். நம்ம பூமிகா எடுத்தாங்க போன வருஷம், அந்த லிஸ்ட்லாம் பார்த்து அப்புறமா என்சிஆர்டி நம்ம எவ்வளோ வாட்டி ரிவைஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீ பயாலஜியோட ஷெட்யூல் எப்படி ஃபாலோ பண்ண? பயாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் காலையில எழுந்தோடனே படிக்கிறது தான். அதை இனிஷியல் டேஸ்ல வந்து பார்த்தா காலையில இருந்து படிச்சிடறோம் பயாலஜி. அந்த ஆஃப்டர்நூன் பீரியட்ல மட்டும் படிக்க கூடாது, ஏன்னா அப்போ படிச்சோம்னா நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது என்னோட தாட். எனக்கு நம்ம மத்தியானம் படிச்சோம்னா காலையில பிசிக்ஸ் படிப்பாங்க சில பேர். எனக்கு வந்து காலையில வந்து பயாலஜி படிச்சா சரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில பயாலஜி படிக்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி தான் அந்த ஸ்டார்டிங்ல எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் எண்டிங் வரைக்கும் காலையில பயாலஜி படிச்சுக்கலாம். ஏன்னா காலையில வந்து எனக்கு வந்து ஒரு 4 hours நம்ம பயாலஜி ஸ்பெண்ட் பண்ணோம்னா மற்ற நேரம் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன். சரி. ஸோ இன்னொரு மாடர்ன் ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு தெரியுமா தெரியல. பழைய வருஷத்தோட லெக்சர்லாம் கொடுத்து பேட்ச் வந்து ரன் பண்றதுக்காக சில பேர் ஓட்டுறாங்க. ரெக்கார்டிங் கொடுக்கறதே நான் தப்புன்னு சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது பழைய லெக்சர்லாம் கொடுத்து ஓட்டுறாங்க. அண்ட் என்ன சொல்றாங்கன்னா லைவ் லெக்சர் வந்து
சும்மா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், லைவ் லெக்சர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் கொடுக்குமா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன். சரிங்களா, லைவ் லெக்சர் வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான் கொடுக்குமா. லைவ் லெக்சர்ல டவுட்ஸ்லாம் சால்வ் பண்ண மாட்டாங்களாம். லைவ் லெக்சர்ல நிறைய சாட் போயிட்டே இருக்கும். அப்படியே 2000 பேர் கிளாஸ் எடுக்கிறாங்களே எல்லாரும், அதனால உங்க லைவ் லெக்சர்ல எடுத்து பழகினதுனால. லைவ் லெக்சரை வந்து எடுக்க சொல்லணும் முதல்ல. உங்களை தவிர வேற யாராவது லைவ் எடுக்கிறாங்களா? இல்ல 2000 கிட்ட இல்ல 1000 கிட்டயாவது வந்திருக்காங்களா லைவ் கவுண்ட்? இல்ல. சோ நான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, லைவ் லெக்சர்ல டிஸ்ட்ராக்ஷன் வரும், லைவ் லெக்சர்ல இதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? லைவ் லெக்சர் தான் நம்ம எல்லா கிளாஸுமே மேக்ஸிமம் லைவ் தான் நடந்துச்சு. ஸோ அப்படி லைவ்ல டவுட் சால்வ் பண்ணோமா இல்லையா, அண்ட் லைவை வந்து நீ என்ன மாதிரி விஷயத்துல நீ சொல்லுவ? லைவ் கிளாஸஸ் எப்பவும் மிஸ் பண்ணவே கூடாது. இப்போதான் சேர்றீங்கன்னா சப்போஸ் பேட்ச்ல இப்போ கண்டிப்பா ஒரு அண்ணன் வந்து 37 மணி நேரம் பேசிக் மேக்ஸை நடத்தி வச்சிருக்காரு. அதெல்லாம் பேக்லாக கண்டிப்பா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாம் விட்டுட்டு லைவ் கிளாஸஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா லைவ் இப்போ ஆல்ரெடி இருக்கிற பேக்லாக் கூட இன்னொரு பேக்லாக் சேர்ந்து கூடாதுல்ல. ஏன்னா லைவ் கிளாஸஸ் முதல்ல நம்ம முடிக்க பார்க்கணும். சரி, இப்போ நீங்க என்னதான் பின்னாடி இருந்தாலும் இதை முதல்ல, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம புதுசாக தான் பார்க்குறோம் இல்லை, ஆனால் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டர்ஸ் தானே இருக்க போகிறாங்க. ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் போது ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ லைவ் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. லைவ் கிளாஸஸ் பார்த்தா தான் அதில் நம்ம இன்ட்ராக்ஷன் நடக்கும். அங்கே வந்து ஏதாவது டவுட்ஸ் நம்ம உடனே கேட்டுக்க முடியும். இதே நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருக்குன்னா எங்கே போய் கேட்பீங்க? முடியாது. கரெக்ட். அண்ட் சாட்ஸ்லயும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் பார்க்குற டவுட்ஸ்லாம் கிளியர் அப்பே பண்ணிடுவோம். ஈவன் இப்போ நடக்கிற லைவ் கிளாஸஸ்ல கூட பசங்க வந்து எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுக்குறாங்க ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ அதில் வந்து பிரச்சனையே மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம்னா பேக்லாக்ஸை எப்படி நீ டேக்கிள் பண்ண? நிறைய பேர் பேக்லாக்ஸ்ன்னு கேட்குறா. ஸோ அந்த பேக்லாக் வந்து நீ எப்படி டேக்கிள் பண்ண? ஏன்னா ஆன்லைன் பேஸில் கண்டிப்பாக பேக்லாக் இல்லாமல் இருக்காது. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதான் நான் பேக்லாக பொறுத்தவரைக்கும் இப்போ லைவ் கிளாஸஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது எப்பவுமே டெய்லியும் கண்டிப்பாக பார்த்துடணும். அது பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாளைக்கு 2 hours to 3 hours வந்து பார்த்தா பேக்லாக் ஸ்பெண்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவா. நம்ம ஒரு நாளைக்கு இப்போ 16 hours இல்லை மினிமம் 12 to 13 hours படிக்கிறோம்னா கிளாஸஸ் போக ஒரு 3 hours அன்னைக்கு நாளை இருக்கிறத படிச்சுட்டு மிச்சம் இருக்கிற 2 hours கிட்ட பேக்லாக் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா முடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா, போன வாட்டி நம்ம சண்டே எல்லாம் கிளாஸ் வச்சோம்ல, இந்த வாட்டி சண்டே லீவ். எல்லா சண்டே லீவா? அப்ப எல்லா சண்டே லீவ்னா கண்டிப்பா பேக்லாக் முடிக்கலாமே, உட்காந்து முடிக்கலாம். அதுதான் நாங்க சொல்றோம், எல்லா சண்டேவும் லீவ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி போன வாட்டி நடுநடுவில் டெஸ்ட் வச்சோம்ல, அந்த மாதிரி கிடையாது. இந்த வாட்டி ஒன்னு சாட்டர்டே இல்ல சண்டே 2 நாள் தான் டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்க அடுத்த நாள் சண்டே உட்காந்து நீங்க ரிவிஷன் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். பேக்லாகே வைக்க வேணாம், முடிச்சிடலாமே சீக்கிரமா. இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க புதுசா கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது, இது வரைக்கும் நம்ம பேசுனதுல மேக்ஸிமம் ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் நீங்க படிக்கணும்னா என்னெல்லாம் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணணுமோ அது எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆன்லைன் எஜுகேஷன்ல இன்னொரு பெரிய டிராபேக் வருது, ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுறது. கரெக்ட் தானே? ஸோ ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறது, அது ஆஃப்லைன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ சிபிடி மோட் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்டில் அன்லெஸ் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் நான் அதை ஒரு சிபிடி மோடாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை ஒரு ஆஃப்லைன் மோட் ஆஃப் டெஸ்ட்டில் தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பேட்சோட டெஸ்ட்டெல்லாம் நீ வந்து ரெகுலராக எப்படி அட்டன் பண்ண, நம்ம பேட்ச் டெஸ்ட் எப்படி உனக்கு இந்த லைக் 14 டேஸில் வச்சோம், அது அந்த மோடு உனக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன் மோட் ஆஃப் டெஸ்ட் OMR ப்ராக்டிஸ்லாம் எப்படி பண்ண, இதை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஸ்டார்டிங் டேஸ்ல வந்து 14 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட் வச்சிருந்தீங்க, பார்ட் டெஸ்ட்னு சொல்லி வச்சிருந்தீங்க. பார்ட் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்றதுக்கு எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிங்கன்னா பார்ட் டெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா கதறுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். பயாலஜிலாம் கண்டிப்பாக முடிக்கவே முடியாது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரி ராம்குமார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, பயங்கரமாக செதுக்கியிருக்காரு அவரு. அந்த டெஸ்ட் வச்சு நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம இது பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் மார்க்ஸ் கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நாங்கள் செட் பண்ணுறதே 500 530 இதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பேப்பரே நாங்கள் செட் பண்ணுவோம். அண்ட் தமிழ்நாட்டிலேயே you will never see a question paper like that, because நாங்க எங்களோட பிரைன் மெடிக்னாலே அந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுப்போம். ஸோ யூ வில் நெவர் சி a கொஸ்டின் பேப்பர் லைக் தட். இந்த வருஷம் எங்களோட எக்ஸ்க்ளூசிவான ஒரு டெஸ்ட் சீரிஸை நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். பிரிண்டட் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். போன வருஷம் லைக் அது கொஞ்சம் நின்றுச்சு போன வருஷம். பட் இந்த வருஷம் எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் பேப்பரை வந்து நாங்கள் லான்ச் பண்ணி ஒரு இந்த பார்ட் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு பயங்கரமா அந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி தரமா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம். சரி, இப்போ OMR ப்ராக்டிஸ்லாம் நீ எப்படி பண்ண? OMR ப்ராக்டிஸ் நான் ஸ்டார்டிங்ல பண்ணல. அதாவது மார்க் டெஸ்ட் ஆரம்பிச்சிங்கல்ல பிப்ரவரி டைம்ல மார்க் டெஸ்ட், அதுல இருந்து தான் OMR ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. அது வரைக்கும் பார்ட் டெஸ்ட் வரைக்கும் நான் வந்து அப்படியே லேப்டாப்ல இல்லை ஃபோனில் அதில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் பண்ணேன். நார்மலாக இதில் OMRல பண்ணும்போது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி, புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு ஷேடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஆனால் நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு OMR ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம்னா அப்புறமா மெயின் நீட்டில் கண்டிப்பாக மார்க்ஸ் அடி பயங்கரமாக வாங்கும். ஸோ ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா மெயினாக இப்போயே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆனால் ரொம்ப தள்ளணும். ஆல்டர்னேட்டிவா மேபி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்ல இனிஷியலா நம்ம பண்றது. சரி, சப்போஸ் இப்போ ஒரு டெஸ்ட் நீ முடிச்சனா, டெஸ்ட் முடிச்ச உடனே அடுத்த ஸ்டெப் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிடு. அப்படியே டெஸ்ட் முடிச்ச உடனே ரிசல்ட் உடனே வந்துடும். அதை பார்த்துட்டு
ஏன்னா நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்பவுமே டெஸ்ட் அனலைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்றது நம்ம இவ்வளவு மார்க் எடுத்துட்டோம், இவ்வளவு தப்பு பண்ணோம், அது மட்டும் இல்ல. நம்ம தப்பு பண்ணா எதுல தப்பு பண்ணோம், எதனால தப்பு பண்ணோம், இனிமே அந்த தப்பு நம்ம நடக்கக்கூடாது, என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒரு நோட் மாதிரி இல்லைனாலும் இப்போ தப்பு பண்ணதை அந்த கான்செப்டை போய் ரிவைஸ் பண்றது, அந்த ரிவைஸ் பண்ணிட்டு அதுல ஒரு 10 கொஸ்டினோ இல்ல 20 கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிட்டு திருப்பி அதுல கொஸ்டின் சால்வ் பண்றது. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ பண்ணுவ. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து அந்த டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அது திருப்பி எழுத, ஏன்னா கண்டிப்பா குவிஸ் மோட் வச்சிருப்போம் நம்ம ஆப்ல, கண்டிப்பா இருக்கு குவிஸ் மோட். ஏன்னா எந்த ஒரு டெஸ்ட்டுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது. அது கஷ்டமா இருக்கோ ஈஸியா இருக்கோ லைவ்லயே மேக்ஸிமம் எழுதிடணும். மேக்ஸிமம் லைவ்ல எழுதிடணும். ஏன்னா லைவ்ல எழுதினா தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், எத்தனை பேர் உங்களோட கம்ப்ளீட் பண்றாங்க, அதுல எத்தனாவது ஆளா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி போயிடலாமா? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பயாலஜி முடிச்சிடலாம். ஸோ பயாலஜிக்கு உன்னோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் எப்படி எல்லாம் இருந்துச்சு, நீ என்னென்ன பண்ண, எப்படி ரிவிஷன் பண்ண, எல்லாமே சொல்லிடு அப்படியே. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க மெஜாரிட்டியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்செப்ட்ஸில் தான் போய் ஆகணும். வேறு அதாவது நல்ல ஞாபக வச்சுக்கிற திறமை வேணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் பயாலஜி நம்ம மார்க் எடுக்க முடியும். ஸோ ரொம்ப ப்ரிஃபரபுளாக காலையிலேருந்து பயாலஜி முடிக்கிறது அட்வைசபிளாக சொல்லுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எத்தனை வாட்டி ஒரு லெசன் ரிவிஷன் பண்ணியிருப்பேன் பயாலஜியில்? மேக்ஸிமம் ஒரு 16-20 கிட்ட பண்ணிருப்பேன். 20 கிட்ட பண்ணிருப்பேன். ஸோ ஒரு சாப்டர் 20 கிட்ட நீ அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து வரையும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ ரீநீட் முடிகிற வரைக்கும். ஸோ அகேன் கண்டிப்பா ரிவிஷன். அதுவும் நம்ம வேற குமுலேட்டிவ் எக்ஸாம் வேற, அதான் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. உண்மையிலே சொல்ற இந்த குமுலேட்டிவ் எக்ஸாம்னால தான் இப்போ வந்து இப்போ 20 டைம் சொன்னல, அது எக்ஸாம் அந்த 14 டெஸ்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த 14 டெஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ அந்த குமுலேட்டிவ் எக்ஸாம் நம்ம திருப்பி அந்த ஒரே சிலபஸ் திருப்பி படிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மள பார்க்கும்போது பர்டனா தெரியும், என்னடா இவ்வளவு சிலபஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இது முடிக்க முடியுமா. ஆனா அந்த டைம் தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய டைம். ஏன்னா அதுல தான் நம்ம திருப்பி இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டேஜ்ல தான் பயாலஜி நீங்க நல்லா லைன் பை லைன் இல்ல அதுல என்ன இருக்குன்னு சொல்ல வராங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால அந்த குமுலேட்டிவ் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா யாரும் பார்த்து பர்டனா எடுக்க வேண்டாம். லைக் அதை யூஸே பண்ண மாட்டாங்க நிறைய பேர் ஒழுங்கா. அது கண்டிப்பா நல்லது. நான் குமுலேட்டிவ் சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு லெசன் உட்காந்து பார்த்தா கூட நம்ம திருப்பி அதை ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ரிவிஷன் பண்ண பிடிக்கலன்னா கொஸ்டின்ஸ் மூலமா கூட போய்க்கலாம். கொஸ்டின்ஸ்ல நீட்காக புக் போடலாம், இல்ல பிவைக்கு புக் இருக்கு. என்சிஆர்டி நிச்சோட கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் நிச்சோல நீங்க வந்து லைன்ஸ் வந்து பார்த்தா அண்டர்லைன் கொடுத்துருப்பாங்க. அதுல நிச்சோ உண்மையிலே சூப்பரா இருப்பாச்சுன்னா அது அண்டர்லைன் கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டி அப்படியே இருக்கும், அப்படியே கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டி ஃபீல் இருக்குல்ல, அப்படியே லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைன்ல ஒரே ஒரு வேர்ட் இல்ல 2 வேர்ட் அது மாதிரி ஒருமே படிச்சிருக்கேன்னு சொல்லி ரிமெம்பர் பண்றதுக்காக செக் பண்ணிக்கலாம். அது எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா ஆக்சுவலி லைன்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. இன்னும் பிசிக்ஸ்ல எல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து அதுவும் நாங்க கொடுத்துருந்தோம். சப்போஸ் யாருக்காச்சும் புக்கு தனியா வேணா கூட வாங்கிக்கோங்க. நாங்க புக்கும் கூட தனியா இப்போ லைக் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பிகாஸ் நிறைய பேர் புக்கு தனியா வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே நிறைய மெட்டீரியல் ஒழுங்காவே கொடுக்கறது இல்லை. மெட்டீரியல் சும்மா பேருக்கு கொடுக்குறாங்க. ஒரு புக்லயும் 6000 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருக்கோம். அதுவே சால்வ் பண்ணாலே மேக்ஸிமம் லைக் நீங்க வந்து அதுல எல்லாமே கவர் ஆயிடும். ஜெய் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு நிறைய. அதான். ஸோ நீங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை பத்தி கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜி, உன்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது? இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் இருக்கு. இன்ஆர்கானிக் பயாலஜி மாதிரி சொல்றாங்களே, இவர் ரெண்டு கொண்டு வந்து விடுங்க, இவர் பார்த்து அதெல்லாம் சுத்தமான போய். நானும் நம்பிட்டு தான் இருந்தேன் ஒரு காலத்துல 2025 ஸ்டார்டிங் வரைக்கும் நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். இன்ஆர்கானிக்லாம் பயாலஜி மாதிரி தான் படிக்கணும். ஆனா அது அப்படி கிடையாது. ரியாசன் எடுக்கிறத பாருங்க, அவர் எடுக்கிற லெக்சரை பார்த்துனாலே தெரியும். இன்ஆர்கானிக் கான்செப்ட் ஃபுல்லா கான்செப்ட்ல ஓரியன்டட் தான். இப்போ பீரியடிக் டேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் வந்துச்சு, பீரியடிக் டேபிள் எங்களுக்கு மொத்தமா 11 லெக்சர் கிட்ட போச்சு நம்ம பேட்ச்ல போன வாட்டி. அண்ட் கெமிக்கல் பண்ணிக்கலாம் இருக்கிற உங்களுக்கு புக்ல என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கோ இல்ல புக்கை விட்டு வெளியே என்ன எக்ஸாம்பிள் இருக்கோ எல்லாமே இருக்கு. இன்னும் நிறைய வந்து ஜேஇல வர எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயம் சரி. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரிக்கு நீ வந்து லெக்சர் பார்த்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண ஒரு லெசனுக்கு? மேக்ஸிமம் ஒரு லெசனுக்கு தான் நம்ம புக்ல இருக்க கொஸ்டின்ஸ்னா நீட்காக ஜெய் புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் கொஸ்டின் கிட்ட இருக்கும்ல, அந்த லேஜ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பிஐக்யூ ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் லாஸ்டா வந்து ஏப்ரல் மந்த்ல கொஸ்டின் சால்விங், அப்புறமா ரீநீட்டுக்கு அப்புறமா நம்ம பிரபாகர் சார் நீங்க எடுத்தீங்க, அதெல்லாம் பார்த்தேன். அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம இறுதி சுற்றுல கடைசி நேரத்துல நம்ம பண்ணோம் கொஸ்டின் சால்விங். அதுலயே நான் ஒரு 600 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே இருந்துச்சு. அது எல்லாமே சால்வ் பண்ணி அப்போ அதான் எல்லாமே லைவ்லயே பார்த்தோன்னா அப்பயே முடிச்சிட்டோம். லைவ்ல பார்த்துட்டு இப்போ சப்போஸ் நம்மளுக்கு அந்த டவுட்டா இருக்குன்னா ஒரு சைட்ல எழுதி வச்சுக்கிறது இல்ல நோட்ஸ் எழுதி வச்சுன்னா அதை மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணாலே அதே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், நல்லா யூஸ் ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். பிசிக்ஸ் தான் இப்போ நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். கரெக்டா? ஸோ பிசிக்ஸுக்கு மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன் நான் பண்ணேன்னு சொல்லி. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிசிக்ஸ் லெவல் வந்துச்சு இந்த வாட்டி 115 மார்க் ஆடி. இங்க பாருங்கடா 115 மார்க் எடுத்திருக்காண்டா பிசிக்ஸ்ல. ஜோக் சொல்லுவான் அவன் கிட்ட ஒண்ணு. ஒருத்தன் தமிழ்நாட்டுல ஒரு இடம் சரியா நான் சொல்ல விரும்பல, ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுது, நான் 98% வாங்கியிருக்கேன், பர்சன்டைல் வாங்கியிருக்கேன், 98% வாங்கியிருக்கேன் உங்களால தான் பிசிக்ஸ்ல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அதை எடுத்து ஒருத்தன் போடுறான்,
நான் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான். அந்த பையன் அந்த ஃபெயில் ஆன பையன் வந்து 150 மார்க் என்னமோ அவனோட பிசிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து பாக்குறேன் 80% போட்டிருக்கு. அதான் பெர்சன்டேஜ்ல யார் பார்த்துட்டு யார் பாப்பா பர்சன்டேஜ் மார்க் தான் இங்க இம்பார்ட்டன்ட். உனக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கும்? 99 கிட்ட வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 99.5. ஏன்னா அவன் 115 மார்க் டாப்பர் மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த மார்க் எத்தனை லெவல்ல இருக்கு இதுதான் வந்து மேட்டர். நீ 100 மேல எடுத்திருந்தாலே 99 கிட்ட வந்துரும் ஈஸியா. சோ இதுல அப்ப 98% எல்லாம் எங்க 80-70 மார்க்ல தான் இருந்திருக்கும். அவ்வளவுதான். அது கூட நான் அதிகமா தான் சொல்றேன், 60-70 தான் இருக்கும். ஸோ இப்போ இவன் 115 மார்க் எடுத்திருக்கான். ஸோ அந்த 115 மார்க் நீ இப்போ கஸ்டமர் பேப்பர்லையும் எடுத்ததுக்கு நீ பேப்பர் எப்படி அட்டம் பண்ணும்போது என்ன பண்ண அண்ட் உன்னோட ஃபிசிக்ஸோட ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருந்துச்சு? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணா, கண்டிப்பாக அண்ணன் வந்து 37 ஹவர்ஸ் வந்து லெக்சர் எடுத்து வச்சிருக்காரு. அது மோர் தென் இம்பார்ட்டன்ட். அது பேசிக் மார்க்ஸ் கிடையாது, ஃபுல் ஃபிசிக்ஸே இருக்கு. கண்டிப்பாக ஃபுல் ஃபிசிக்ஸே இருக்கு. அது ஒன்றுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக, அதாவது வெறும் அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு எப்படிலாம் கொஸ்டின் சால்வ் பண்ணான்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய ஃபார்முலா ஃபார்ம் பண்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அதுல நிறைய இடத்துல நீ இந்த மாதிரி தான் ஃபார்முலா ஃபார்ம் பண்ணணுன்ற வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். அந்த பேசிக் மார்க்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கேன். அது வந்து சாதாரணமா நினைக்கக்கூடாது. அந்த பேசிக் மார்க்ஸ் மட்டும் எப்பவுமே அண்ணன் சிம்பிளா சொல்றேன், அண்ணன் என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பா படிங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்ச்ல கண்டிப்பா பிசிக்ஸ்க்கு குறையில்லாம தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும். மெயினா நீட் காக்கா ஜெய் புக்கோட எல்லா கொஸ்டின்ஸும் கண்டிப்பா சால்வ் பண்ணியே இருக்கணும். அண்ட் பிவைக்யூல ஜெய் மீன்ஸ் பிவைக்யூலும் போட்டுறது ரொம்ப அட்வைசபிளா சொல்லுவேன். அண்ட் இறுதி சுற்று யாரும் ஸ்கிப் பண்றாதீங்க. இறுதி சுற்றுல ரியாஸ் அண்ணன் எடுக்கிற பிசிக்ஸ் கிளாஸ் யாரும் ஸ்கிப் பண்றாதீங்க. அதுலேயே மேக்ஸிமம் அந்த கண்டென்ட் ஸ்கிப் அண்ணன் எடுத்துருப்பாரு. ஏன்னா இந்த வருஷமே வந்து பார்த்தோன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் 9 ஹவர், ரே ஆப்டிக்ஸ்லாம் எவனும் எடுத்துருக்க மாட்டான், அண்ணன் தான் எடுத்திருப்பாரு. 20 மணி நேரம் கிட்ட எடுத்து வச்சிருக்காரு அண்ணன். கண்டிப்பா அதெல்லாம் வந்து வேற எந்த இடத்துலயுமே நீங்க பாத்துருக்கவே முடியாது சொல்ல போனா. இப்போ இங்க காமனா பிசிக்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுவேன் நானு. நிறைய பேர் ஏன் வந்து பிசிக்ஸ் மட்டுமே வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 ஹவர் லெக்சர் எடுக்கிறாங்க. அந்த 5 ஹவர் லெக்சர்ல அவங்க கண்டென்ட் ஒன்று சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண வச்சிடறாங்க ஒன்று அந்த லெக்சர்லயே. ஆனா ஆக்சுவலா கண்டென்ட் அவன் கம்மியா தான் கொடுத்துருக்கான். உங்ககிட்ட என்ன சொல்லிடுறான், கொஸ்டின் எம்சிக்கு ஓரியன்டா நீ படிச்சா மட்டும் தான் மார்க் எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் எம்சிக்கு ஓரியன்டா படிக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கண்டென்ட் நீ பார்த்து மார்க் வாங்கணும்னு சொல்லி எம்சிக்கு மட்டுமே வச்சு இங்க பாடுறா அண்ணன் ஃபுல்லா எம்சிக்குவே சொல்ல. அந்த எம்சிக்கு நீங்க பாருங்க என்ன எடுக்கிறாங்க, என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. நார்மலான எம்சிக்யூஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த நார்மல் எம்சிக்யூஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஓட்டிடுவாங்க கதையை. சரியா? அது இல்லாம என்ன பண்ணுவாங்க, கிளாஸ்ல வந்து சால்வ் பண்ண வச்சிருவாங்க உன்ன எம்சிக்யூவை. ஸோ நீ என்ன யோசிப்பா, எம்சிக்யூவே சால்வ் பண்ண வச்சுக்கிறாங்க, அப்போ அவங்களே சால்வ் பண்ணிட்டா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்னு யோசிச்சுட்டு நான் அவங்களோட பேட்ச் வாங்குவேன். இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா என்னோட லெக்சர்ல பாத்தீங்கன்னா எம்சிக்யூன்னு சொல்லி தனியான ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணிருக்க மாட்டேன், கேசஸ் சால்வ் பண்ணிருப்பேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்ஷன் நான் கேசஸ் சால்வ் பண்ணிருப்பேன். கேசஸ் சால்வ் பண்ணும்போது நீ வந்து ஆப்ஷன் பார்த்து ஆன்சர் டிக் பண்ற அந்த பழக்கம் இல்லாம நீ என்னதான் கஷ்டமான கொஸ்டின் கேட்டாலும் நீ கேஸ் சால்வ் பண்ணும்போது அதை நீ ப்ரொசீட் பண்ண முடியும் உன்னால. ஸோ சும்மா நாங்கள் பாட்டுக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இட் டசன்ட் மேட்டர். அதுக்காக தான் நாங்கள் பேட்ச்ல வந்து கேசஸும் சால்வ் பண்றோம், கடைசியில எம்சிக்யூஸும் சால்வ் பண்றோம். ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பிசிக்ஸ்ல நீ எப்படி பண்ண? அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் கிருஷ்ணா நான் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாரு. அவன் கண்டிப்பா உனக்கு வந்து 550 எடுக்கிற மாதிரி தான் பேப்பர் வச்சிருப்பான். அதாவது உனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பின்னாடி போயிரு, 40 வைக்கிற மாதிரி இருந்தால் முன்னாடி தான் பின்னாடி வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பயாலஜி போயிட்டேன். ஸோ பயாலஜி போயிட்ட உடனே எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் பேப்பர் முடிச்சு, ஈஸியா பேப்பர் இருந்துச்சு. ஸோ 25 மினிட்ஸ்ல போயிட்டேன். அடுத்து பப்ளிங் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பப்ளிங் பண்ணிட்டு அப்புறம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிட்ட வந்தேன். பிசிக்ஸ்ல பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கஷ்டமா கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஆப் வச்சுட்டான். சரி நான் பண்ண பின்னாடி போயிட்டேன். 45th இருந்து ஒரு 26 கொஸ்டின் வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே மேனேஜ் எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, பிசிக்ஸ்ல கூட நிறைய டாபிக்ஸ் இந்த சென்ஸ் நான் வந்து ஸ்டார் போட்டு கொடுத்தேன், அதெல்லாம் நிறைய வந்துருந்துச்சு. நீங்க கடைசியா ரிவிஷன் பண்ணீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பா அதே தான் வந்திருந்தது. அப்புறமா போட்டோ அனுப்பிச்சிங்க பாரு வாட்ஸ்அப் குரூப்ல. இதுல ஜோக் என்னன்னா, எவனுமே ரே ஆப்டிக்ஸ்ல வந்து இந்த அப்பேரண்ட் டெப்த் அதெல்லாம் வரும்னு சொல்லவே மாட்டான். ஆனா வரும்னு சொன்னா வந்துச்சு பேப்பர்ல. காலில் கூட தோணுச்சு அது வரும்னு சொல்லி. எதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்களோ அந்த டாபிக்லாம் நான் சொல்லியிருந்தேன், அது அப்படியே வந்துருந்துச்சு எக்ஸாம்ல. இங்க நிறைய பேர் வந்து பிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு காணாம போயிட்டானுங்க. பேப்பர் கஷ்டமா வந்தோடனே இப்ப பயாலஜி ப்ரெடிக்ஷன் போட்டு நாங்க வந்து பயாலஜி சொல்லிட்டோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. எங்க என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இதுல ஆன்லைன்ல பெஸ்ட்னு வர சொல்லிக்கிறாங்க. ஆன்லைன்ல நாங்க தான் பெஸ்ட்ன்றானுங்க. அவங்களோட டிக்ஷனரி இல்லையா, டிக்ஷனரி அவங்க அது டெலுலு சொல்லுவாங்கல்ல, டெலியூஷனல், அந்த மாதிரி அந்த டெலியூஷனல் கேரக்டரிஸ்டிக்ல அந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்கலாம். சரி, இப்போ பிசிக்ஸ் வந்து கடைசியில நீ எல்லாமே சால்வ் பண்ணியா இல்ல உனக்கு டைம் ஓரியன்டேஷன் எப்படி இருக்கு? நான் வந்து 40 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணேன், 5 கொஸ்டின் கிட்ட விட்டுட்டேன். சரி அது கொஸ்டின் பெருசா இருந்துச்சு. சரி அந்த ஒரு கொஸ்டின் நம்ம ஸ்டக் ஆகிட்டு நம்ம பேலன்ஸ் எல்லாம் போயிடலாம்னு சொல்லிட்டு நான் மத்தெல்லாம் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். டோட்டலா அந்த 5 கொஸ்டின் நான் திருப்பி போகவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். சரி போனா போகுது, அது அட்டெண்ட் பண்ணி நெகட்டிவ் மார்க் வரதுக்கு நம்ம அட்டெண்ட் பண்ணாமலே விட்டுறலாம். அது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவ்லயே போயிடுச்சுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரொம்ப டஃப்பான கொஸ்டின் நீ பாக்குற அப்படின்னா, நம்ம பேப்பர்லயே முக்காசி
டஃப்பான கொஸ்டினா இருக்கும். முக்காவாசி இல்ல மொத்தமா எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீ அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ண கஷ்டமா இருக்குன்னா இல்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கடைசி ஒரு 2-3 லைன்ல தான் நமக்கு வந்து ஆக்சுவல் கொஸ்டின் தான் இருக்கும். மேல வந்து சும்மா கதை தான். நாங்க நிறைய கொஸ்டின் அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம். மேல எல்லாம் சும்மா கதை மட்டும் தான். கீழ இருக்க அந்த 2-3 லைன்ல தான் கொஸ்டினே. ஈவன் கிராஷ் கோர்ஸ் பேப்பர்ல கூட கெமிஸ்ட்ரியில நிறைய கொஸ்டினுக்கு நான் கதை பெருசா கொடுத்துட்டு நான் 3 லைன்ல கொஸ்டின் வச்சிருந்தேன். கடைசி 3 லைன் மட்டும் பாருங்க. கீழ பார்த்துட்டு போங்க. அப்புறமா கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்க படிச்சது அந்த படிச்ச ஒரு ஏதாவது ஒரு பேசிக் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதை வச்சே மொத்தமா நீங்க சால்வ் பண்ணலாம். சொல்ல ஸோ இப்போ பிசிக்ஸ் வந்து லைக் நான் படிக்கிறேன், நல்லாவே படிக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து ப்ரொசீட் பண்ண வரல, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்? ப்ரொசீட் பண்ண முடியலன்றதுனால நான் கண்டிப்பா எல்லாருமே யார் நினைச்சாலும் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ ஈவன் வந்து ஒருத்தருக்கு பியூர் சயின்ஸா இருந்தாலும் அவனோட பேசிக்ஸ் அது அந்த ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேசிக் மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். பேசிக் இல்லைன்னா நிறைய இடத்துல பேசிக் மேக்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே ட்ரிக்னாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணி ட்ரிக்னாமெட்ரி டிஃபரன்ஷியேஷன் அவங்கள பொறுத்த அந்த பேசிக் மேக்ஸ் நான் கிளியரா சொல்றேன். இங்க நிறைய பேர் வந்து பேசிக்ஸ் நடத்துவேன் சொல்லி பேட்ச் நடத்துவானுங்க. ஆனா அது பேசிக்ஸே கிடையாது. நான் சீரியஸா சொல்றேன். என்னோட பேட்ச்ல இருக்கிற பேசிக் மேக்ஸ் பார்த்துட்டு வந்து நீங்க கிட்ட சொல்லுவேன். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கானுங்க இப்போ ஃப்ரெஷர்ஸ் பார்த்துட்டு, ஆனா ஸ்கூல்ல இருக்கிற மேக்ஸ்ல எனக்கு சூப்பரா போட முடியுதுனா அப்படின்றாங்க. எல்சிஎம் ஹெச்எஃப்ல எப்படி வந்துச்சுன்னு சொன்னாரு அந்த மனுஷன். எல்சிஎம் எப்படி வந்துச்சு, ஹெச்எஃப் எப்படி வந்துச்சு, எல்லாமே அதுல நான் நடத்தி வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து மேக்ஸும் அதுவும் இல்லாமல் பேசிக் மேக்ஸ் மட்டுமான்னு கேட்டால் இல்லை, நான் பேசிக் கெமிஸ்ட்ரியே நடத்தி வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பீரியட் கிளாசிஃபிகேஷன்லாம் ரொம்ப டீப்பாக நடத்தினேன் இந்த வாட்டி. நான் எந்த டேபிளுக்கு ஏன் ஹிஸ்ட்ரி என்ன வந்துச்சு, எதுக்கு அந்த டேபிள் 2 வச்சிருக்காங்க, எதுக்கு அந்த டேபிள்ல கேப் விட்டாங்க, அதெல்லாம் வந்து இன்சைட்லி வந்து பீரியட்ல அந்த பிளாக் மாதிரி போட்டு காமிச்சிருந்தீங்களா, அதெல்லாம் ஏன் வந்துச்சு, இங்கேயே 3 வச்சிருக்காங்க, அதான் அந்த ட்ரைட் மாதிரி வச்சிருந்தீங்க, ஏன் அதை வச்சிருந்தாங்க கூட சொல்லிருக்கீங்க. எல்லாமே நாங்க வந்து கிளியரா நடத்துறோம். ஸோ பிகாஸ் அதனால தான் வந்து இது வந்து பெய்டு பேட்ச் அப்படின்ற நீ வந்து யோசிப்பாரு. நீ ஒரு லட்சமா காசு கட்டி ஒரு படிக்கிற இடத்துக்கும் எங்களுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். நாங்கள் 10,000ல பேட்ச் லான்ச் பண்ணுறோம். அவங்க வந்து இது அவ்வளோ கிளாக்ஸில் வாங்கி ஆனால் அதே தான் அவங்க பண்ணுறாங்க. சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மென்டர்ஷிப்பை பற்றி நீ சொல்லணும். இப்போ நம்ம மென்டராக இருக்க போகிறாரு நம்ம மோனிஷ். ஸோ நீங்கள் வந்து பேட்சில் சேர்றீங்கன்னா யாருக்கு வந்து நம்ம மோனிஷ் அந்த மென்டராக வர போகிறான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து என்ன டவுட்னாலும் சரி, நம்ம தலைவர் ஃபிசிக்ஸ்லாம் சூப்பராக போடுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி நம்ம பேட்சில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சூப்பராக படிக்கிற பசங்களை தான் மென்டராக வச்சிருக்கோம். சந்தன லட்சுமி இருக்காங்களே, சாதன லட்சுமி, அவங்க 605, அப்புறம் நம்ம திவ்யா மணிகண்டன் ஓஜி அவங்க எல்லாமே தெரியும் அவங்களுக்குலாம். ஆனால் என்னன்னா கடைசியில் கொஞ்சம் சொதப்பிட்டா, அதனால தான் மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைமே அவள் 610 கிட்டே எடுத்திருந்தா. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அவளுக்கு. பட் பரவாயில்ல, அவள் வந்து சூப்பரான நாலேஜபிளான ஒரு பர்சன். அதே மாதிரி நம்ம மோனிஷ், அப்புறம் வந்து இன்னொரு பையன் கௌதம்னு ஒரு பையன் 620 மார்க் அவன், அந்த பையனும் வந்து நம்ம மென்டராக இருக்க போகிறான். ஸோ எல்லாருமே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணவங்க தான் நாங்கள் மென்டராக வச்சிருக்கோம். இதில் சில பேர் வந்து MMC ஸ்டான்லியில் மென்டர் இருந்தால் தான் வந்து வென்டராமா, இல்லைனா அவங்க மட்டும் தான் வென்டராமா, இல்லை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் நாட் லைக் நீ ஒரு பெரிய காலேஜில் படிச்சாதான் வந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் பிரைவேட்ல தான் படிக்கிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையா என்ன? நாங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்பட்டு வந்ததுனால தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். நான் அடிப்பட்டேன், நீ அடிப்படாத அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்றேன். அது இங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இதை பண்றதுக்கு காரணமே இவ்வளோ அடிபட்டு இருக்கோம். நாங்க வாழ்க்கை ஃபுல்லா அடி வாங்கிட்டு தான், எங்களுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், யாருமே ஆள் இல்ல. எவன் போனாலும் ஏமாத்துறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க சொல்றோம். சரி, இப்போ டிஸ்கார்ட் மென்டர்ஷிப், நம்மளோட மென்டர்ஷிப் பத்தி கொஞ்சம் சொல்லிடு. டிஸ்கார்ட் மென்டர் இப்போ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் எதிர்கொள்ற ஒரு பெரிய விஷயம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்கார்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க ஒரு ஸ்டடி ரூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா ஏன்னா வந்து பார்த்தோன்னா அதுல நீங்க இன்னொருத்தர் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்லைன் ஃபீலே இருக்காது. இப்போ இன்னொருத்தர் கூட போட்டி போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டடீஸ்ல காம்படிஷன் வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஸ்டடி ரூம் யூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ ரியாஸ் அண்ணா வேற அந்த லீடர் போர்ட்லாம் கொண்டு வந்து அதனால யார் அதிகமா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பேட்ஜஸ்லாம். அதனால அந்த ஸ்டடி ரூமை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. அண்ட் எந்த டவுட் இருந்தாலும் மென்டர்ஸை தயங்காம கேட்கணும். மென்டர்ஸ் வச்சிருக்கிறது காரணமே அதுதான், டவுட் கேட்கணும் தான். கண்டிப்பா சொல்லுவாங்க அவங்கலாம். நீங்க டவுட் கேட்க மட்டும் கூச்சமே படக்கூடாது. எப்பவுமே அந்த ஒரு பேரியரை தாண்டி வரணும். எப்பவுமே டவுட் கேட்கறது எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் வச்சுக்கோங்க. உங்க டீம்மேட்ஸ் கூட பேசுங்க, பேட்ச்மேட்ஸ் கூட பேசுங்க. உங்களோட மென்டர்ஷிப்ல வந்து ஒரு மென்டர்ல 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேர் கிட்ட நீங்களே கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க, நம்ம இது முடிக்கலாம். அதனால தான் மொமெண்டம்னு ஒரு விஷயம் உள்ள கொண்டு வந்திருக்கோம் நாங்க. இந்த மொமெண்டம்ல என்னன்னா, தனியாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு இதெல்லாம் முடிக்க போறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த டாபிக்லாம் போட்டு ஐம் கோனா கம்ப்ளீட் திஸ்னு போட்டுருவேன். அது வேற யாராச்சும் பாக்குறாங்கன்னா அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதை வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் லைவ் கிளாஸ் பார்த்தா பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்ல கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நாங்கள் எதுக்கு கொண்டு வரோம்னா, நீங்க தனியா ஃபீல் பண்ணக்கூடாது. 4 பேர் படிக்கிறாங்க உங்க கூடயும் சேர்ந்து, நீங்க வந்து ஒரு காம்படிஷன்ல இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுதான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து இன்னொரு புது ஃபீச்சர் என்னன்னா, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, யாரெல்லாம் வந்து மென்டர்ஷிப் மீட்டிங் அட்டன் பண்ணலையோ அவங்களுக்கு கால் போகும், யாரெல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணலையோ அவங்களுக்கு கால் போகும், யாரெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து வரலையோ அவங்களுக்கு கால் போகும். எல்லாத்துக்குமே அட்டெண்டன்ஸ் பேசிஸ் வச்சிருக்கலாம். செய்ய போறாங்க.
ஸோ நிறைய விஷயம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம கடைசியாக வந்து மென்டர்ஷிப். ஸோ நிறைய இடத்துல ஆஃப்லைனில் மென்டர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஆன்லைனில் மென்டர்ஷிப்ன்ற பேரில் ஒரு டெலிகிராம் சேனலை கிரியேட் பண்ணிவிட்டு அது உள்ள நாங்கள் டெலிகிராம் சேனலை வந்து ப்ரமோட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, டெலிகிராம் சேனலில் உங்களோட ஐடிஸ் எல்லாம் தெரியும். ஸோ கண்ட மெசேஜ் அனுப்புவாங்க, நிறைய பொம்பளை பசங்களுக்கு கண்ட மெசேஜ் வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை லாஸ்ட் இயரே வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் நான் டெலிகிராமோட சேட்டை பேன் பண்ணதுக்கு காரணமே அதுதான். நம்ம கிட்ட வந்து டிஸ்கஷன் குரூப்பே கிடையாது நம்ம டெலிகிராமில், ஏன்னா வந்து நிறைய பிரச்சனை அந்த மாதிரி வருதுன்னு சொல்லி. அதுக்காக நாங்கள் டிஸ்கார்டு கொண்டு வந்தோம். ஸோ டிஸ்கார்டை நீ எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ண, அண்ட் உன்னோட மென்டாரை நீ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்ட? டிஸ்கார்டு வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப யூஸ் பண்ணல. கொஞ்சம் எனக்கு எப்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடி ரூம் யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து படிக்கவே முடியல, ரொம்ப இதுவாக இருக்கும்போது தான் ஏன்னா ஸ்டடி ரூம் யூஸ் பண்ணேன். ஸ்டடி ரூம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி கூட வச்சிடலாம், உங்களுக்கு வெறும் ஒரு ஃபோக்கஸ்டா படிக்கலாம், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அண்ட் மென்டாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் ரீச் ஆகணும்னா முதல்ல நாங்கள் மென்டாஸை சொன்னோம், அவங்களே உங்களுக்கு ரீச் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் எங்களுக்கு சில கிளாஸ் சையத் சார் கிளாஸ்ல வந்து பார்த்தோன்னா ஒழுங்கா அந்த ஆடியோ இஷ்யூ அதை நாங்கள் ரிப்பீட்டடா மென்டாஸ்ட சொல்ல உங்ககிட்டயும் அந்த இஷ்யூ கிட்ட வந்துச்சு. அப்புறமா நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணி முடிச்சீங்க. அதனால எந்த ஒரு ஸ்மால் இஷ்யூவா இருந்தாலும் எங்களுக்கு டக்குன்னு ரிசால்வ் ஆச்சு. ஆனா அது தமிழ்லயே டிஸ்கார்ட் மென்டர்ஷிப் நாங்க மட்டும் தான் கொடுக்குறோம். அதுதான் இங்க ஆக்சுவலான ஒரு பாயிண்ட். எங்கேயுமே டிஸ்கார்ட் மென்டர்ஷிப் கொடுக்கறது இல்லை. ஏன்னா டிஸ்கார்ட் மென்டர்ஷிப் அதை பில் பண்றதுக்கு, சேனல் பில் பண்றதுக்கே ஒரு வாரம் கிட்ட ஆகும். அதை பில் பண்ணி ஒழுங்காக கொடுத்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக 2-3 ஆளுங்க போடணும் நாங்கள். ஸோ இவ்வளோ பேக் எண்ட் ப்ராசஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, 4 இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. வாட்டர் மார்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க, வாட்டர் மார்க்கை கூட எடுக்க மாட்டானுங்க. நான் எடுத்து பார்க்குறேன், சரி இவன் இவ்வளோ பீட்டர் விட்றானே, இவனோட டெஸ்ட்டில் என்னதான் இருக்குன்னு நான் சொல்லி ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணி போய் பார்க்கலான்னு பார்த்தா வாட்டர் மார்க் இருக்குது அப்படியே. அதில் நாங்கள் எப்பவுமே குவாலிட்டி தான் கொடுப்போம், எங்கேயும் காப்பி அடிக்க மாட்டோம், மறந்துடாதீங்க. ஸோ எங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே இந்த இப்போ மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னொரு விஷயம், மார்க் டெஸ்ட் வந்து நம்மளோட மார்க் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு, அண்ட் நீ மார்க் டெஸ்ட் எத்தனை மார்க் டெஸ்ட் எழுதுனேன், உன்னோட மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அதை அப்படியே சொல்லிடுறேன். பிஎம்என்டியில் மொத்தம் 54 மார்க் டெஸ்ட், அதாவது நீட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக 54 மார்க் டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்தோம். அது தவிர்த்து இதுலயும் கொடுத்தோம். ரெப்ளிகா கொடுத்தீங்க, ரெப்ளிகா ஒரு 10 இருந்துச்சு. அப்புறமா லாஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 15 கொடுத்தீங்க. டோட்டலா ஒரு 75 கிட்ட இந்த வாட்டி நாங்க வந்து அரௌண்ட் 100 கிட்ட கொடுக்கலாம்னு இருக்கோம் பசங்களுக்கு. அப்புறமா நார்மல் டெஸ்ட்டும் சேர்த்துறோம், இல்ல பழைய டெஸ்ட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்தா எங்கேயோ போயிடும். ஒரு எல்லாமே மேக்ஸிமம் எழுதுனேன். அவரேஜா அதான் எல்லாம் இருக்கிற எல்லா மார்க் டெஸ்ட்டுமே எழுதிட்டேன், லைவ்ல எழுத ட்ரை பண்ணிட்டேன். லைவ்ல இது பிரிண்ட் எடுத்து எழுதுனியா? பிரிண்ட்லாம் எடுக்கலாம், அப்படியே வெறும் ஓஎம்ஆர் மட்டும் வச்சிருந்தேன். ஓஎம்ஆர் நீங்க அமிச்சிங்க, சோ போன்ல பார்த்தா அப்படியே ஓஎம்ஆர்லயே ஷேர் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அப்போ போன்லயே மார்க் பண்ணிடுவோம், ஓஎம்ஆர் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போ கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பிரிண்ட் எடுத்து நம்ம எழுதுறதுக்கு பதிலாக கரெக்ட் தானே, ஃபோன்லேயே நம்மளோட ரேங்கிங்கும் வரும், அட் த சேம் டைம் இதுலேயும் நம்ம மார்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸும் நடக்கும். ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும். சரியா, நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும்போது நடுவில் சடனாக ஒரு பிரேக் வரும் எல்லாருக்கும். அந்த சடன் பிரேக்கை நீ எப்படி ஓவர் கம் பண்ண? அந்த சடன் பிரேக் இப்போ ஏதாவது ஒரு தப்பா இருக்குன்னா கொஞ்சம் ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுருங்க. என்ன நான் ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுருங்க. ரெஸ்ட்டை விட்டுட்டு அந்த ஒரு நாள் உங்களுக்கு என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அது ஒரு லிமிட் அளவுக்கு தான் இருக்கணும். அந்த ஒரு நாள்ல நீங்க சும்மா வெளியே போறதோ இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதோ அந்த ஒரு நாள் மட்டும் எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நீங்க திருப்பி அந்த நார்மல் ப்ராசஸ் திருப்பி வந்துடணும். அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து நடுவில் ஒரு 2-3 நாள் அப்படி ஆச்சு. ஒரு படிக்கனால இது ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். நடுவில் ஒரு நாள் பிரேக் எடுத்தேன், எந்த கிளாஸும் பார்க்கல, எதுவுமே அட்டன் பண்ணாமல் ஜஸ்ட் நான் வந்து ஒரு மாதிரி அந்த டே ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்துட்டேன், எதுவுமே பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆச்சு, வெளியே போய் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் காமாக இருந்துச்சு. அது மாதிரி தான். இல்லை உங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வெளியே இருந்து போங்க, மாதிரி வாக்கிங் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க. பிகாஸ் படிக்கட்டு மேலே போயிட்டு ஏறி இறங்குறது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். சும்மா காலையில எழுந்து ஒரு வாக்கிங் போய் எத்தனை வீட்டில் உட்காந்து படிக்க எவ்வளவு நாள் தான் உட்காந்து இருக்க முடியும்? யார் நினைச்சாலும் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக உங்க உடம்புல இருக்கணும். அது இல்லைன்னா சோர்வு கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்கு டோபமைன் ரஷ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அப்படியே ஃபுல்லா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி படிச்சாலும் படிக்காத ஃபீலிங்கே வந்து ஒரு மந்தமான ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் ஈவன் நானும் ஆன்லைனில் படித்த பையன் தான், இவனும் ஆன்லைனில் படித்த பையன் தான். ஸோ எல்லாருமே நாங்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி பைக் எடுத்துட்டு ஈவினிங் ஆச்சுன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து பால் வாங்கிட்டு வர சொல்லுவாங்களே, அப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே போய் பால் வாங்குறதுக்கு பதிலாக அப்படியே ஊர் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய் பால் வாங்கிட்டு அப்படியே ஏதாச்சும் சாப்பிட்டு கூட வந்துருவாங்க. பைக்லயே நடந்து போவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. நான் பைக் எடுத்துட்டு போவேன்,
சும்மா வந்து பைக்கை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு சும்மா ரோட்ல எங்கேயாச்சும் நடந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து இந்த மாதிரி இருக்கும் பண்றது தான். லைக் ஏன்னா நமக்கும் கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எனக்கு பைக் ஓட்டினா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக தெரியும் மைண்டு, அதனால அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில், ஆனால் நான் கிளியராக சொல்கிறேன், ஆன்லைனில் படித்தா மார்க் வராது அப்படின்ற ஒரு மித்தை நாங்கள் கிளியராக பிரேக் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து மோனிஷ் வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் காமனாக அந்த ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணது. ஆஃப்லைனில் தான் மார்க் எடுக்க முடியும், ஆஃப்லைனில் தான் மார்க் எடுக்க முடியும், எல்லாருமே அதான் சொல்லுவானுங்க. ஆன்லைனில் பியூராக உட்காந்து படித்தா மார்க் எடுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவில் பிடபிள்யூ வந்து அந்த ஒரு மித்தை பிரேக் பண்ணாங்க. சவுத் இந்தியாவில் நம்ம பிரேக் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இதுக்கப்புறமாவும் வந்து இவன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிடுறோம் இருங்க. பியூரா ஆன்லைனில் படித்து மார்க் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி எங்கள் பேட்சில். ஸோ எல்லாருமே வந்து கூப்பிட்டு கண்டிப்பாக நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம். ஸோ இது தவிர்த்து வந்து நிறைய இடம் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்லுவேன், இட் டிபெண்ட்ஸ். உங்களோட குவரிஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுற ஒரு இடமா இருக்கணும். உங்களோட லைக் எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸிலி ஆக்சஸபிளா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அது எவ்வளவு சீக்கிரமா ரெக்டிஃபை ஆகுது. உங்களுக்கு ஆஃப்லைன்ல கூட ஆகாத விஷயம் இங்க ஆன்லைன்ல நம்ம இடத்துல ஆகும் கண்டிப்பா. இப்போ ஒரு இஷ்யூனா அதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா ரியாசனாவே அதை எடுத்து சால்வ் பண்ணுவாரு. எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா சால்வ் பண்ணுவாரு. அதனால மென்டாஸ் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் மென்டாஸ் முதல்ல மென்டாஸை சொல்லுங்க. மென்டாஸ் யூஸே பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. யூஸ் பண்ணுங்க, மென்டாஸ் கிட்ட கேளுங்க. அதுக்காக தான் நாங்கள் மென்டாஸ், இவனே மென்டர் தான், இவனை வந்து எல்லாரும் கொஸ்டின் கேட்டு நீங்க சாவடிங்க இவன் நான். ஸோ மென்டர்ஷிப்பை வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க. அது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது யாருமே யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே நிறைய விஷயத்தை வந்து சால்வ் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி டைமில் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி லைக் லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மோனிஷை கூப்பிட்டு இன்னொரு வீடியோ நம்ம எடுக்கலாம். பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி சென்னையில் தான் காலேஜில் கிடச்சிருப்பான் இவனுக்கு. ஸோ கிடச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்ரா. ஒரு விஷயம் நம்ம சொல்லவே மறந்துட்டோம். நீ வந்து ஃபர்ஸ்ட் ரிப்பீட் தானே? ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ராப் எடுத்து ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பையனாக வந்திருக்கான். அப்போ நீங்கள் இன்னும் 2வது ட்ராப்லாம் இருக்கிறீங்கன்னா இன்னும் அசால்ட்டாகவே நீங்கள் வந்து மார்க் எடுக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ராப்ன்றது ஒரு வேஸ்ட் இயர் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த ஒரு மித்தை வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இது இன்னொரு வருஷம் வேஸ்ட் ஆகிடும். அது தயவு செஞ்சு வந்து அந்த மனசுலேருந்து எடுத்துருங்க. ட்ராப்ன்றது ஒரு வேஸ்ட் இயர் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில் பொறுமையை கற்றுக் கொடுக்கும். இவனை கூட கேளுங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷம் அவன் கெயின் பண்ணியிருப்பான். எப்படி வந்து பொறுமையாக வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து லைஃப்பில் வந்து லைக் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணி அதை வாங்குறது, இந்த மாதிரி நிறைய. இப்போ சந்தோஷமாக இருக்கும். இப்போ மெடிக்கல் காலேஜ் போகும்போது இவங்க வீட்லேயே வந்து சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. இப்போ யார் இப்போ உங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு, என்னது அதான் நான் டிராப் எல்லாம் எடுக்க வேணாம், 1 இயர் தேவையில்லாம வேஸ்ட் ஆக போகுதுன்றது. இப்போ வந்து பரவாயில்ல பையன் எடுத்திருக்கான்னு சொல்லி இப்போ டிராப்னா கொஞ்சம் யார் கேட்டாலும் டிராப் எடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாரு அவங்க அப்பா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து திங்ஸ் வில் சேஞ்ச். உங்க லைஃப்பும் அந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பா இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ. நீயும் தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ணலாம். கண்டிப்பா பண்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.